ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தட்டாம்பயிறு குழம்பு தான் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். திஸ் இஸ் அ பெஸ்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்ப்போம். நான் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளி, நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தட்டாம்பயிரும் அதோடு சேர்த்து தட்டாம்பயிரும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். சில பேர் என்னது அப்படின்னா வெந்தயம் போடுவாங்க. சோம்பு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா என்னது அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா இதை பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது பண்ணுங்கள், நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை என்னது அப்படின்னா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் என்னது அப்படின்னா எது சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னது அப்படின்னா பெரிய இதில் நான் வதக்கி அப்படியே என்னது அப்படின்னா தாளிக்க போகிறேன். சில பேர் என்னது அப்படின்னா குழம்பு திக்காக வேணும்னா நம்ம வதக்கி தனியாக தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி அதை அரைச்சி நம்ம என்னது அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்னது அப்படின்னா தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா நான் வதக்கிக்கலாம். இதில் வேணும்னா காய் வேணும்னா என்னது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருந்தது. நான் உருளைக்கிழங்கு மட்டும் தட்டாம்பயிரோடு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இந்த இதில் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கும் பட்டாணி தட்டாம்பயிறு சேர்த்து இப்போ வதக்குனதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா என்னது அப்படின்னா வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வதங்கிருச்சா அந்த இதில் என்னது அப்படின்னா இதை அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புளி, அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கரைச்சி வச்சுருக்க புளி, மிளகாப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி நான் வீட்டு மிளகாப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காரசாரமாக சாப்பிட்றவங்க ஏற்ற மாதிரி என்னது அப்படின்னா நம்ம மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 ஸ்பூன் மட்டும் மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிலது என்னது அப்படின்னா கட்டியாக நின்றுக்கும். நம்ம ஹீட்டில் நம்ம மிளகாப்பொடியை கொட்டுறதுனால சிலது கட்டியாக மிக்ஸ் அப்படி இருக்கும் மிளகாப்பொடி, அதனால் நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 தேங்காய் என்னது அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/4 மூடி தேங்காய். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக என்னதுன்னா நம்ம தேங்காவை மிக்ஸ் பண்ணக்கூடாது, இல்லாட்டி இனிக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை என்னது அப்படின்னா நம்மளுக்கு புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது ஃபுல்லாக என்னது அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு மிளகாப்பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா என்னது அப்படின்னா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம கொதிக்க விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷமே போதும். ஏன்னா ஏற்கனவே காய் இது எல்லாம் வெந்ததுனால நம்ம லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். ஒரு டேஸ்டியான தட்டாம்பயிறு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.